உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார். தன் பெயரை உனக்காக வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன்தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். உன்தேசம் முழுவதும் மழை பொழியும். உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் 6 மாதங்களாய் தம்முடைய கரங்களிலே தாங்கி உங்களை கரம் பிடித்து வழிநடத்தின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவன் இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரோடு கூட சேர்ந்து நாம் துவங்குகிறதான இந்த நாளை கர்த்தர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நிறைவானதை நம் வாழ்விலே செய்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த கடவர். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
அங்கே இவனமாய் சொல்லப்படுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். He who opens the breach goes up before them. They break through and pass the gate. Going out by it, their king passes on before them, the Lord at their head. பிரியமானவர்களே, ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தடைகளை முறியடிக்கிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். ஆமென். He, the one who opens all the barriers in our life, is going before us. அவர் நமக்கு முன்பாக செல்கையில் நாம் சுலபமாய் சந்தோஷமாய் அவரை பின்தொடருவோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா தடைகளையும் முறியடித்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பது உறுதியானதே. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த நன்மையை இந்த மாதத்திலே கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற முடியும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி நம்மை அரவணைத்து இம்மட்டுமாய் வழிநடத்தின தயவு இனியும் நம்மை தாங்கி வழிநடத்த போகிறது. இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்விலே செய்வாராக. The God who will break open all the barrier. He is the breaker of all the strongholds, destroyer, and He is the only way maker for us in our life. அவர் ஒருவரே நம் வாழ்க்கையிலே வழி செய்பவர். வழி செய்து நம்மை வழிகாட்டி நம்மை பின்தொடர செய்கிற தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பது அது உறுதியானதாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த மாதம் கர்த்தர் தடைப்பட்ட காரியங்களை எனக்கு நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். He will definitely do greater things in your life and He is going to lift you up. அவர் உங்களை உயர்த்தவும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தவுமே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து 3 காரியங்கள் மிக சுருக்கமாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, கர்த்தர் நமக்கு முன்பதாக போகையில் அவர் எல்லா தடைகளையும் முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார். The God who goes before us will break down all the barriers in our life. நம் வாழ்க்கையிலே நாம் இன்னும் சில காரியங்களை நிறைவேறாமல் இருக்கக்கூடும். இன்னும் சில காரியங்கள் தடையாக நமக்கு காண்பிக்க கூடும். ஆனால் அவைகளை கண்டு நாம் பயப்படாதபடிக்கு கர்த்தருடைய கரத்திலே அந்த காரியங்களை நாம் ஒப்பு கொடுப்போமே ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றி கொடுப்பார். நம் வாழ்க்கையிலே நம்முடைய நலனுக்காக விரும்புகிற தேவன் நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பித்திருக்கிறார். இந்த 7வது மாதம் கர்த்தரால் பூரணப்படுகிற ஒரு மாதமாய் உங்களுக்கு நிச்சயமாகவே அமையும். 7 என்று சொல்லும் பொழுது வேதாகமத்திலே அதுக்கு பிரத்யேகமான ஒரு விசேஷித்தமான மேன்மை உண்டு. எல்லாவற்றையும் பரிபூர்ணப்படுத்துகிற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதம் முழுவதுமாய் பரிபூர்ணத்தினாலே நிரப்பி உங்களை ஆச்சரியமான வழிகளிலே கர்த்தர் வழிநடத்துவது நிச்சயமாகவே இருக்கும். ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1-3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், Thus say the Lord to His anointed, that whose right hand I have held, to subdue the nations before Him, and loose the armor of the kings, to open before Him the double doors, so that the gates will not be shut. I will go before you and make the crooked places straight. I will break in pieces the gates of the bronze and cut the bars of the iron. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பதாக சென்று கோணலான பாதைகளை அவர் நேராக்க மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாகளை முறியடித்து கர்த்தர் நமக்கு கண்டிடாத பொக்கிஷத்தை அவர் அளவில்லாமல் நம் கரங்களிலே கொடுத்து உங்களை நிறைவாய் நிரப்ப போகிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை அளவில்லாத அன்பினாலே அரவணைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. So remember, the God who is going before you is breaking all the barriers that are set before you.
உங்களை செவ்வையான பாதையில் கர்த்தர் நடத்தி சந்தோஷமான நாட்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, the hand of God does what no man can do. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யக்கூடும். மனிதர்கள் எதிர்பார்க்காத காரியங்கள், மனித கண்களுக்கு ஆச்சரியமூட்டுவதான ஒரு காரியங்கள் கர்த்தரால் செய்ய முடியும். எவைகளை நீங்கள் செய்ய முடியாது என்று நினைக்கின்றீர்களோ அது நிச்சயமாகவே ஆண்டவரால் நிறைவேற்றி கொடுக்க முடியும். காரியங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். அவருடைய சுத்தத்திற்கென்று காத்திருங்கள். நிச்சயமாகவே அவருடைய வேலை வரும் பொழுது உங்களை நிறைவாக நிரப்பி கர்த்தர் தாமே உங்களை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்து சம்பூர்ணமான காரியங்களை உங்களுக்காக கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக. See, God will always do greater things in our life. வாழ்க்கையிலே கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். நம் கண்கள் அதை காணக்கூடும். நாம் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுவோமே ஆனால் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்காக நிறைவேற்றி கொடுப்பார். நாம் கர்த்தரிடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஐஸ்வர்யத்தை காணப்போகிறோம். நாம் தரித்திரர் அல்ல. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யமானங்களாய் மாற்றப் போகிறார். If you believe, today is a greater day. Today he is going to do greater things in your life. Today is the day that God is going to break open all the barriers and set before you his way that will lead you into a green pastures. நிச்சயமாகவே சந்தோஷமாய் இருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. So what man cannot do, what you think you cannot do it by yourself, with the power of Christ you will definitely achieve those things. மூன்றாவதாக, the Holy Spirit destroys the strongholds of the enemy. கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கும் பொழுது எதிரிகள் நமக்கு நிற்க முடியாது. எதிரிகள் நமக்கு சதித்திட்டங்களை தீட்ட முடியாது. கர்த்தர் அவைகளை நமக்காக முறியடித்து பிசாசின் பிடியிலிருந்து நம்மை தப்புவித்து நமக்கு எதிராய் எழும்புகிற ஒவ்வொரு ஆயுதங்களையும் நிச்சயமாகவே கர்த்தர் முறியடிப்பார். ஆவியானுடைய பலன் நம்மை பூரணப்படுத்தும். ஆவியானுடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தும். ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இந்த பாவ லோகத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி மேன்மையாக்கி கர்த்தர் அவருடைய வழியிலே நம்மை வழி நடத்துவார். ஆவியானுடைய கிருபை இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. When you receive the Spirit of God, your mind is refreshed. You have a clear path before you. Anything that you can achieve through the Spirit of God, you have the braveness, you have the boldness. உங்களுக்கு தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து பிசாசின் சேனைகளை முறியடித்து இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய தைரியத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் மாதத்திலே கூட்டி கொடுக்க போகிறார். நாம் அவருடைய கிருபையினாலே மூடி அவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டுடைய கரம் நம் ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும். அதில் சந்தேகமே இல்லை. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அந்த இடத்திலே ஜெருபாபேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அவ்விதமாகவே வாக்குத்தத்தத்தை கொடுத்து என் பலத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும், நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலையாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தரிடத்திலிருந்து விடுதலையாய் நீங்கள் பெறுகிறதான ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அது நிரந்தரமாய் தங்கி இருக்கும். நீங்கள் சந்தோஷமான நாட்களை கர்த்தரோடு கூட சேர்ந்து நீங்கள் நடந்து செல்லுங்கள். அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் நிறைவேறாத காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்காக சுதந்திரித்து கொடுக்க போகிறார். Are you ready to receive his blessings? Are you ready to walk along with him? Follow him and always go through the Bible verses. அவருடைய திருவசனம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானித்து அவரோடு கூட சேர்ந்து நாட்களை துவங்குங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பார். நீங்கள் மாத்திரமல்ல, முழு குடும்பம் அவருடைய கிருபையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளும். மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஆண்டவருக்கு இடத்திலே நாம் ஜெபிப்போம். நம்மை நாமே தாழ்த்தி இந்த கால நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிறதா எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த பரிசுத்தமான 7வது மாதத்தின் முதல் நாளிலே காலை நேரத்தில் கர்த்தாவே எங்களுடைய கருத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இணைந்திருக்கிறதான அன்பு குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் பேர்பிராய் தனித்தனியாய் நீர் சந்திப்பீராக. இந்த நாட்களில் கர்த்தாவே மேலான கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். நீரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையை அவர்கள் காணட்டும். கர்த்தாவே ஆவியானுடைய வழிநடத்தலுக்குள் அவர்களை நீர் கொண்டு செல்லும். கர்த்தர் நீர்தாமே ஆண்டவரே அவர்கள் பாதையை செவ்வைப்படுத்தி எல்லா தடைகளையும் முறியடித்து இந்த மாதம் வெற்றியின் மாதமாய் நீர் முடிசூட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நன்மைகளும் கிருபைகளும் அவர்கள் காணட்டும். முழு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து, பிள்ளைகளை ஆசீர்வதித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீர் பொறுப்படுத்து, ஆண்டவரே முதியவருக்கும் வயதானவர்களுக்கும் உடைய ஆண்டவரே பலத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளையிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக மெய்யான பாதுகாப்பு உம்முடைய சிறகுகளின் கீழே அவர்களை மூடி மறைத்து ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தமாய் ஜெபிக்கிறேன். மேலான கிருபைகளை தாங்குவதற்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் தாங்கும். நீர் ஆண்டவரே கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைகளை முறியடிக்கிற தேவன் எங்களுக்கு முன்பதாக நீர் செல்கிறீர். நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் வெற்றியின் நாயகர் எங்களுக்கு முன்பதாக நீர் இருக்கிறீர். அப்பா உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வீட்டிலையும் பண்டிகை சாலைகள் நிறைவாய் காணப்படட்டும். எண்ணெய் தொட்டிக்கும் மாவு பிசுப்புக்கும் பற்றாக்குறை இராதபடிக்கு இந்த மாதம் கரங்களில் நீர் ஆசீர்வதித்து நிறைவாய் நீர் ஆண்டவரே வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கிருபையில கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இந்த நன்மைகளை இயேசு நிமித்தம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி வழி நடத்துவார். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all.